அந்த பொண்ணு அழகா வந்து விசில் அடிச்சிட்டு இருந்துச்சு. தளபதிக்கு மட்டும்தான் இந்த விசில் பறக்கும். ஏன்னா தளபதி மட்டும்தான் பெண்களின் ஒற்றை நம்பிக்கையாக இன்று தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு ஒரு 3 வயது குழந்தை நம்ம அண்ணன் கிட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா இந்த ஆட்சியில 3 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. சரி, ஒரு சிலர் வந்துச்சுட்டாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம். புரட்சி தலைவருக்கு பின்பு புரட்சி படைக்க வந்திருப்பது யாரு? சத்தம் பத்தல, இன்னும் பத்தல. சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கேட்கணும் தளபதி. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? கரண்ட தொட்டா ஷாக் அடிக்குன்னு சொல்லி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு கரண்ட் பில்ல பார்த்தாலே ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. டிவிகே என்னும் கட்சி ஒரு 3 எழுத்து. நம் தலைவர் விஜய் என்பது 3 எழுத்து. வெற்றி என்பது 3 எழுத்து. ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தை யாருமே குறை சொல்லிவிட முடியாது என்று கூறி இனி வரும் காலங்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், தளபதியை அரியணை ஏற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சூறாவளியாய் சுற்றி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், இங்கு அத்தனை பெண்களையும் நடுவில் உட்கார வைத்து அரணாக நின்று கொண்டிருக்கும் நிர்வாகிகளாகிய அண்ணன்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை துறக்கின்றேன். இவ்வளோ பெண்கள் கூட்டம் யாருக்காக கூட முடியும்? தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை யார்? உங்கள் தளபதி, உங்கள் விஜய். அந்த பொண்ணு அழகா வந்து விசில் அடிச்சிட்டு இருந்துச்சு. தளபதிக்கு மட்டும்தான் இந்த விசில் பறக்கும். ஏன்னா தளபதி மட்டும்தான் பெண்களின் ஒற்றை நம்பிக்கையாக இன்று தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு ஒரு 3 வயது குழந்தை நம்ம அண்ணன் கிட்ட வந்துருந்துச்சு. ஏன்னா இந்த ஆட்சியில 3 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. நம்ம அண்ணன் மட்டும்தான் பாதுகாப்பின் வந்து சரணடைஞ்சிருக்கு. இது மாற்றத்திற்கான முதல் படி. வெற்றியின் கடைசி படியை ஏறும் வரை இந்த கூட்டம் ஓயாது. தமிழகத்தில் தாய் குலத்தின் ஆதரவை பெற்ற எந்த ஒரு தலைவரும் தோற்றதாக சரித்திரம் இல்லை, வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட தாய் குலத்தின் ஆதரவை பெற்ற 2வது தலைவராக, மாபெரும் தலைவராக, புரட்சி தலைவருக்கு பின்பு புரட்சி படைக்க வந்திருப்பது யாரு? சத்தம் பத்தல, இன்னும் பத்தல. சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கேட்கணும் தளபதி. 1000 ரூபாய் தந்தமான் வீடு வீடா கேட்டாங்களா? தரல. எல்லாருக்கும் தருவேன்னு சொன்னாங்களே, வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கல. சரி, வாங்கல. சரி, ஒரு சிலர் சொன்னாங்க இந்த வீடு வீடா மக்கள் குறை கேட்க போறோம் நம்ம. அப்ப சொன்னாங்க 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். எங்கங்க வருது, வந்தா சரி ஓகேன்னு தான் சொல்றாங்க, ஆனா வந்த மாதிரி தெரியல அப்படின்னாங்க. சரி, ஒரு சிலர் வந்துச்சுட்டாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு போற இடமே தெரியல. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்? கரண்ட தொட்டா ஷாக் அடிக்குன்னு சொல்லி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு கரண்ட் பில்ல பார்த்தாலே ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பால் விலைய கேட்டாலே பதபதைக்குது.
இருக்கு. கேஸுக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்களே, கேஸ் விலையை கேட்கும் போதே தாய்மாருக்கெல்லாம் நெஞ்சுப்பா அப்படியே வெடிச்சிற மாதிரி இருக்கும். கேஸ் வெடிக்குதோ இல்லையோ, ஐயையோ தீரப்போதே, இந்த மாசம் என்ன பண்ண போறோம்னு நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு இருக்கு. இதுதான் இந்த ஆட்சியோட நிலை. இந்த அவல ஆட்சி கண்டிப்பா என்ன ஆகணும்? நான் சொல்லக்கூடாது, இன்னும் சத்தமா சொல்லுங்க. யார் மாத்த போறா? டிவிக்கே தமிழகத்தின் தலை எழுத்தையே மாற்ற போறது இந்த 3 எழுத்து மந்திரம். டிவிகே என்னும் கட்சி ஒரு 3 எழுத்து. நம் தலைவர் விஜய் என்பது 3 எழுத்து. வெற்றி என்பது 3 எழுத்து. ஆட்சி என்னும் 3 எழுத்தை பிடிக்கும் வரை இந்த கூட்டம் ஓயக்கூடாது. இனி வரும் களமும் நமதே, காலமும் நமதே. வெற்றி நிச்சயம். எல்லா பக்கத்துலயும் இந்த சாக்கடை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். பாதாள சாக்கடை தோன்றேன்னு வாங்க, திரும்ப மூட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவோம். திரும்ப ரோடு போடுறேன்னு வாங்க, அதையும் போட மாட்டாங்க. தோண்டுவாங்க, மூடுவாங்க, ரோட போடுவாங்க, திரும்ப தோண்டுவாங்க. தோண்ட மூடன்னா இருக்காங்களே தவிர இங்க மக்கள் பிரச்சனையை முழுசா முடிக்கணும்னு யாருமே இல்ல. இந்த ஆட்சி அதனால நீங்க கண்டிப்பா முடிச்சே ஆகணும். வீடு தேடி வந்து உங்களுக்கு அதை தர்றோம் இதை தர்றோம்னு சொல்றாங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா முறையா உங்களை வரவேற்கிறாங்களா? எந்த டாக்டராவது கரெக்டா உங்களை வந்து கேட்கிறாரா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு? பாதி இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர்ஸே இல்ல, கம்மியா இருக்காங்க. ஏன்னா மருத்துவர்கள் பற்றாக்குறை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சுற்றுலா செல்றாங்க. மருத்துவத்துறையிலாம் போயிட்டு எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னு பார்க்கவும் மாட்றாங்க. இங்க நம்ம தாய்மார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனியா கொஞ்ச நேரம் போக முடியுதா? எல்லா இடத்துலயும் சிசிடிவி பாதுகாப்பு இருக்கா? ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கா? அதற்கு தான் நம் தளபதி சொன்னார், எல்லா இடத்திலையும் சிசிடிவி வைக்கும் முறை வர வேண்டும். அனைத்து மகளிர் காவல் நிலையம் எப்படிலாம் வந்ததோ அதே மாதிரி மாவட்டந்தோறும் மகளிருக்கு கண்காணிப்பு அமைக்கிறதுக்காகவே வர வேண்டும், குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம தளபதி. கழகத்திற்கு முதல் நம் பெண்கள் மட்டும்தான். ஏறும்போது கூட யார முதல்ல ஏற சொன்னோம்? மகளிர் அணி. மகளிர் அணி இல்லைங்க, அது தளபதியின் தனிப்படையான அணி. இந்த தமிழகத்தில் தாய்மார்கள் வாக்குதான் அதிகம். இங்க தாய்மார்கள் நினைச்சா எதையும் மாத்தலாம். நாம கண்டிப்பா நினைக்கணும். நானும் ஒரு பொண்ணு, இங்க எவ்வளவோ அவலங்களை பாக்குறோம். திருவள்ளூர்ல ஒரு 8 வயது குழந்தைக்கு நடந்த கொடுமையை பாக்குறோம். ஒரு தாயா எனக்கு பதக்குது. உங்க எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல? ஸ்கூல்ல பிள்ளைய அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? வீடு வர வரைக்கும் தெரியுது இல்ல? இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறணும். நம்ம தளபதி தான் நமக்கு பாதுகாப்பு. அண்ணனா அரணா இங்க தாய்மார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் இருப்பேன்னு பேருக்கு சொல்லாம செஞ்சு காட்டுபவர் நம்முடைய தளபதி. இங்க ஒவ்வொரு தொண்டரோடையும் பேரையும் கூட ஞாபகம் வச்சு, சும்மா சொல்ல, என்னை ஒரு 2 தடவை பார்த்திருப்பாரு நம்ம அண்ணன் பொதுச் செயலாளர். ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வந்தோ ஒரு பொண்ணு வருதுன்னு. என்னை 2வது தடவை பார்க்கும் போது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, குழந்தை எப்படி இருக்கான்? ஆனா பெண்ணான் கூட ஞாபகம் வச்சு என்னை கேட்கிற அளவுக்கு இருக்காருனா, இங்க கழகத்துக்காக இத்தனை வருஷம் உழைச்ச ஒவ்வொரு தரையும் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞாபகம் வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே ஏத்தி கொண்டு போவாருன்றத இங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேன். தளபதி என்ன நினைக்கிறாரோ அதை அண்ணன் செய்து காட்டுவார். அதே போல் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் தமிழக வெற்றி கழகத்தை யாருமே குறை சொல்லிவிட முடியாது என்று கூறி, இனி வரும் காலங்களில் நோட்டுக்காக ஓட்டு போடாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஓட்டு போடுங்கள் என்று உங்களுடைய சகோதரியாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயம் நாளையே தமிழக வெற்றி கழகம்.